பெரம்பலூர் அருகே முந்திச் செல்வதில் ஏற்பட்ட தகராறில் அரசு பேருந்து ஓட்டுநரை வழிமறித்து மற்றொரு அரசு பேருந்து ஓட்டுநர் பயணிகளுடன் சேர்ந்து சரமாரியாக தாக்குதலில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அது தொடர்பான காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இது குறித்தான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் துரைசாமி. என்ன நடந்தது? சம்பவத்திற்கு பிறகாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா? கூடுதல் விவரங்கள். கௌதமி, பெரம்பலூர் அருகே நடு சாலையில் அரசு பேருந்தை வழிமறித்து அரசு பேருந்து ஓட்டுநர் மீது மற்றொரு அரசு பேருந்து ஓட்டுநர் மற்றும் அந்த பேருந்தில் வந்த பயணிகள் சேர்ந்து சரமாரியா தாக்குதலில் ஈடுபட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. அதாவது அரசு பேருந்து முந்தி செல்ல வழிவிடாதாலும் அந்த அரசு பேருந்து முந்தி செல்லும் போது உரசுவது போல் சென்றதாலும் மற்றொரு அரசு பேருந்து ஓட்டுநர் ஆத்திரமடைந்து தாக்குதலில் ஈடுபட்டதாக தகவல் வெளியாகி உள்ளது. மதுரையிலிருந்து சென்னையை நோக்கி சென்ற அரசு பேருந்து ஒன்று பெரம்பலூர் 4 ரோடு பகுதியில் பயணிகளை ஏற்றிக்கொண்டிருந்ததாகவும் அப்போது திருச்சியிலிருந்து வேலூரை நோக்கி சென்ற மற்றொரு அரசு பேருந்து நின்று கொண்டிருந்த பேருந்தை உரசுவது போல சென்றதாகவும் கூறப்படுகிறது. இதனால் 2 அரசு பேருந்துகளுக்கும் இடையே முந்தி செல்வதில் போட்டி ஏற்பட்டதாகவும் வேலூர் நோக்கி சென்ற பேருந்தை வழிவிடாமல் சென்றதாகவும் தெரிகிறது. இதனால் சென்னை நோக்கி சென்ற பேருந்து ஓட்டுநர் திருவாந்துறை சுங்கச்சாவடி பகுதியில் வேலூர் நோக்கி சென்ற பேருந்தை முந்தி சென்று வழிமறித்து நடுசாலையில் நிறுத்தியுள்ளார். உடனே அவரும் அதில் பயணம் செய்த சிலரும் சேர்ந்து வேலூர் நோக்கி சென்ற அரசு பேருந்து ஓட்டுநரை சரமாரியாக தாக்கியுள்ளனர். இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து காயம்பட்ட ஓட்டுநர் பரந்தநாமன் பெரம்பலூர் அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றார். அப்போது அவர் தெரிவிக்கையில் இந்த விவகாரம் தொடர்பாக எங்கள் டெப்போவில் தெரிவித்ததற்கு புகார் ஏதும் கொடுக்க வேண்டாம் என கூறிவிட்டதாக அவர் தெரிவித்தார். இதனிடையே வேலூர் பேருந்தில் பயணித்த பயணிகள் வேறு பேருந்தின் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அரசு பேருந்து ஓட்டுநர் மீது தாக்குதலில் ஈடுபட்ட தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வருவது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கௌதமி, விவரங்களுக்கு நன்றி துரைசாமி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.